அதிகமாக பேசப்படுற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிப்பு. அந்த டாபிக் தான் நம்ம அதிகமாக பேசுகிறோம். இதில் என்னென்னா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு, பெரும்பாலும் உள்ள மக்களுக்கு ஹிந்தினா என்னன்னு தெரியாது, சமஸ்கிருதம்னா என்னன்னு தெரியாது, உருதுன்னு என்னன்னு தெரியாது. காரணம், இந்த 3 மொழியுமே அவங்களுக்கு ஒரு அந்நிய மொழி தான். ஸோ அதனால் 3க்குமே டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக உருதுனா என்ன, ஹிந்தினா என்ன, அதுக்கப்புறம் ஹிந்தியில் சமஸ்கிருதம் திணிக்கப்படுது. ஸோ அதையும் நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இண்டிபெண்டன்ஸ் வாங்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வடக்கில் அதிகமாக பேசப்பட்ட லாங்குவேஜ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தானி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹிந்துஸ்தானி லாங்குவேஜ்ன்றது பார்த்தீங்கன்னா அதோட தாய்மொழி சமஸ்கிருதம் கிடையாது, பிராகிதம். சமஸ்கிருதத்துக்கு உட்பட வடக்கில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் தாய் மதம் பார்த்திங்கன்னா பிராகிதம்னு தான் தாய்மொழி. கிட்டத்தட்ட ஒரு 2500 வருஷத்துக்கு மேலே இந்த பிராகித மொழி வடக்கில் பேசப்பட்ட ஒரு மொழி. சரி, இந்த பிராகித மொழி எப்படி ஹிந்துஸ்தானியாவோ இல்லை ஹிந்தி இல்லை உருதுவா எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆச்சு? ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 10ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் 11ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் சுல்தனேட்ஸு, அதுக்கப்புறம் முகல்ஸ் இந்தியா ரூல் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களே. இவங்க பேசிக்கலாக வந்தது பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தானு, டர்க்கிலேருந்து வந்தாங்க. ஆப்கானிஸ்தான்னு சொல்லக்கூடாது, காரணம் அந்த அகண்ட பாரதத்தில் ஆப்கானிஸ்தான் ஒரு பங்கு. சரி, அதுவும் ஒரு பகுதி தான் அது. ஸோ அதனால் ஆப்கானிஸ்தானை நம்ம வெளிநாடுன்னு சொல்லக்கூடாது. ஸோ இங்கேருந்து வந்த ரூலர்ஸு அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க மொழியும் கூட கொண்டு வந்தாங்க. பர்ஷியன்னு, அரபிக்கு, பஷ்தூன்னு. ஸோ இந்த லாங்குவேஜஸ்லாம் கொண்டு இங்கே பேசிகிட்டு இருந்த லோக்கல் பிராகிதம் இருக்குல்ல, ஹிந்தியில் பிராகிருத்துன்னு வாங்க. ஸோ அந்த பிராகிதத்தில் அவங்க வேர்ட்ஸை கலக்க ஆரம்பித்தாங்க. ஸோ கிராஜுவலாக ஓவர் த இயர்ஸ் ஒரு 500, 600, 700 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு மொழி உருவாச்சு. ஸோ அந்த மொழி தான் பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தானி லாங்குவேஜ், நார்த் இந்தியாவில் பேசுகிற லாங்குவேஜ். சரி, இந்த ஹிந்துஸ்தானி எப்படி உருது ஹிந்தியாக மாறுச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஸோ இந்த உருது ஹிந்தி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெண்டுமே சேம் தான். என்ன டிஃப்ரென்ஸ்னால் உருதை என்னோடய லாங்குவேஜ்னு தூக்கி பிடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் இருப்பாங்க. அதுபோல் ஹிந்தியை தூக்கி பிடிக்கிறவங்க ஹிந்துஸ் இருப்பாங்க. ரீசன் என்னென்னா இந்த ஹிந்துஸ்தானி லாங்குவேஜ் இருக்குல்ல, அதாவது பிராகிதம், பர்ஷியனு, பஷ்தூன்னு, அரபிக்கு, இதெல்லாம் கலந்து உருவான மொழியில் முஸ்லீம்ஸ் என்ன பண்ணாங்க, அதாவது ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஆரம்பிச்சில்ல, அந்த பீரியடில் என்ன பண்ணாங்கன்னா நிறையா அரபிக் வேர்டு, பர்ஷியன் வேர்டை அதிகமாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுபோல் ஹிந்துஸ் என்ன பண்ணாங்க சமஸ்கிருத வேர்ட்ஸை அதாவது என்றைக்கும் இல்லாத அளவுக்கு சமஸ்கிருத வேர்டை அங்கே இருந்த பர்ஷியன்னு, அரபிக் வேர்டை எடுத்துகிட்டு ரீப்ளேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அது தவிர்த்து பார்த்திங்கன்னா அந்த எழுதுகிற ஸ்கிரிப்ட் இருக்குது பார்த்திங்களா, ஒரிஜினலாக ஹிந்துஸ்தானி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரபிக்கில் தான் எழுதிட்டு இருந்தாங்க. பழைய காயின்ஸ்லாம் அதாவது இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி உள்ள காயின்லாம் பார்த்திங்கன்னா உருது ஸ்கிரிப்டில் தான் இருக்கும். சரியா? ஸோ என்ன பண்ணிட்டாங்க, ஹிந்துஸ் அவங்க ஹிந்தியை தேவநகரி எழுத்து இருக்குல்ல, அதை சமஸ்கிருதம் 5ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தேவநகரி ஸ்கிரிப்ட் எழுதியிருப்பாங்க. ஸோ சேம் அதே ஸ்கிரிப்டை ஹிந்திக்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உருது பாகிஸ்தானில் பேசுகிறாங்க, ஹிந்தி இந்தியாவில் பேசுகிறாங்க. ஸோ இப்போ இந்தியாவில் ஹிந்தி மட்டும்தான் பேசுகிறாங்களா, உருது பேசலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. கலந்து தான் பேசுகிறாங்க, உருதும் ஹிந்தியும் கலந்து தான் பேசுகிறாங்க. பட் என்னன்னா அதிகமாக சான்ஸ்கிரிட்டைஸ் பண்ணுறாங்க. அதாவது ஹிந்தியை லிட்ரலாக சமஸ்கிருதமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு சமஸ்கிருத வார்த்தையை ஹிந்தியில் சேர்த்துட்டே வராங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா, எவ்வளோ தான் சமஸ்கிருதத்தை ஹிந்திக்குள்ளே இன்ட்ரொடியூஸ் பண்ணாலுமே நம்ம ஹிந்தி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி சொல்கிறாங்களா, பாலிவுட்டு. ஸோ இந்த பாலிவுட்டில் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் படங்கள் உருதுல தான் படம் எடுக்கிறாங்க. சரியா? அவங்க பேசுகிற 20% தான் ஹிந்தி, 80% உருது தான் பேசுகிறாங்க. அதுபோல் அந்த பாலிவுட் சாங்ஸ் இருக்குல்ல,
ஹிந்தி சாங்ஸ்ன்னு நம்ம சொல்கிறோம்ல. ஸோ இந்த ஹிந்தி சாங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பேசிக்கலாக வந்து உருது. ஏன் வந்துட்டு இன்னுமே உருதை தூக்கி பிடிக்கிறாங்க காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்துட்டு அந்த பர்ஷியன் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்தளவுக்கு பொயட்டிக்காக இருக்குது. ஸோ அதனால் அந்த ஹிந்தி சாங்ஸ் இருக்குல்ல, அது குறிப்பாக சொல்லணும்னா கசல்ஸ்லாம் சொல்லுவாங்க. அந்த கசல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த பர்ஷியனில் பாடும்போது இன்னும் நல்லாயிருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும்காக இன்னுமே வந்துட்டு பாலிவுட் வந்து உருதை வந்து ரீட்டைன் பண்ணுறாங்க. சரி, இப்போ நம்மனால பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறோன்னா வந்துட்டு ஹிந்தி திணிப்பு அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அதாவது காங்கிரஸ் பீரியடில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து இங்கிலீஷை எப்படி ஒரு ஏலியன் லாங்குவேஜாக பார்த்தாங்களோ அதுபோல் வந்துட்டு ஹிந்தியையும் வந்துட்டு ஒரு ஏலியன் லாங்குவேஜாக தான் பார்த்தாங்க. பட் என்ன திங்க் பண்ணாங்கன்னா, பெரும்பாலும் மக்கள் வந்துட்டு இங்கே அதான் பேசுகிறாங்க, நார்த் இந்தியா ஃபுல்லாக பேசுகிறாங்க, ஸோ அது ஒரு நேஷ்னல் லாங்குவேஜாக நம்ம வச்சுக்குவோம் அப்படின்னு பேசுனாங்க. பட் ஏற்கனவே நான் சொன்னது போல் அந்த டைம்லேயே பார்த்திங்கன்னா ஹிந்தியில் வந்துட்டு சமஸ்கிருத திணிப்பு வந்து அதிகமாகிருச்சு. இப்போ வர காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது பிஜேபி கவர்மெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சமஸ்கிருத திணிப்பு வந்து இன்னும் அதிகமாகிருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இப்போ வந்து வடக்கில் உள்ள மொழிகள்லாம் அழியுது, போஜ்புரி அழியுது, மணிப்பூரி அழியுது, ராஜஸ்தானி குஜராத்திலாம் அழியுது ஹிந்தினால் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சுன்னா ஹிந்தியே அழிஞ்சிடும், சமஸ்கிருதம் வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். இப்போ நம்ம ஹிந்தியில் நார்மலாக யூஸ் பண்ணுற உருது வேர்ட்ஸ் இருக்குல்ல, பர்ஷியன் வேர்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பர்ஷியன் வேர்ட்ஸை வந்துட்டு எப்படி வந்துட்டு சமஸ்கிருத வேர்ட்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆங்கிலத்தில் லவ், தமிழில் வந்துட்டு காதலில், ஸோ உருதில் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா இஷ்குன்னுவாங்க, இல்லை முகபத்துன்னு சொல்லுவாங்க. இஷ்க் வந்து பர்ஷியன் வேர்டு, முகபத்து வந்து அரபிக் வேர்டு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுற சான்ஸ்கிரிட் வேர்டு பார்த்திங்கன்னா பியார். இந்த பியாருக்கு ரூட் வேர்டு பார்த்திங்கன்னா பிரியா, லவ். அது மாதிரி ஹாப்பினஸ், இப்போ சந்தோஷம்னு சொல்கிறோம்ல, ஸோ இதோட உருது ஹிந்தி வேர்டு வந்து குஷின்னுவாங்க. ஸோ அந்த குஷி வந்து பேசிக்கலாக பர்ஷியன் வேர்டு. இதை ரீப்ளேஸ் பண்ணுற சான்ஸ்கிரிட் வேர்டு பார்த்திங்கன்னா சுக. கைண்ட் இங்கிலீஷில், தமிழில் வந்துட்டு கருணைன்னு சொல்கிறோம்ல, ஸோ அது வந்து மெஹர்பான்னுவாங்க. மெஹர்பான் வந்துட்டு பர்ஷியனில் வந்து கைண்டுன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற வேர்டு சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து கருணா. அடுத்து ஸ்பீடு, தமிழில் வேகம்னு சொல்கிறோம்ல, ஸோ அது வந்து உருது ஹிந்தியில் வந்துட்டு ரஃப்தார்ன்றாங்க. இது பேசிக்கலாக வந்து ஒரு பர்ஷியன் வேர்டு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுற சான்ஸ்கிரிட் வந்து வேர்டு வந்து கத்தி, தேஜாஸ். இப்போ ட்ரெயினில் தேஜஸ்லாம் போகுதுல, இதெல்லாம் வந்துட்டு ஹிந்தி வேர்டு கிடையாது, சமஸ்கிருத பேர். இந்த சமஸ்கிருத பேரை வந்துட்டு ஹிந்திக்குள்ளே இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ப்ளசன்ட் ஸ்மெல்லு, நறுமணம் சொல்கிறோம்ல, ஸோ அந்த நறுமணம் வந்துட்டு ஹிந்தி உருதில் வந்து குஷ்புன்னுவாங்க. இந்த குஷ்பு வந்துட்டு ஒரு பர்ஷியன் வேர்டு. இதை ரீப்ளேஸ் பண்ணுற சான்ஸ்கிரிட் வேர்டு பார்த்திங்கன்னா சுகந்தா. இங்கிலீஷில் புக்குன்னு சொல்கிறோம், தமிழில் புத்தகம், உருது ஹிந்தியில் கிதாப். இந்த கிதாப் பார்த்திங்கன்னா வந்துட்டு அரபிக் வேர்டு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுற சான்ஸ்கிரிட் வேர்டு பார்த்திங்கன்னா புஸ்தக்கு. இந்த புஸ்தக் பார்த்திங்கன்னா பழையபடி அதோட ரூட் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா பர்ஷியன்லேயும் அது புஸ்தக் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக சான்ஸ்கிரிட்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் ஏஷியாவிலேருந்து வந்த மொழியில் இண்டோ யூரோப்பியன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் அங்கேருந்து அப்படியே வரும்போது இந்த வார்த்தையும் சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து லா, தமிழில் சட்டம்னு சொல்கிறோம், உருது ஹிந்தியில் வந்துட்டு கானூன்னுவாங்க. இந்த கானூன் பேசிக்கலாக வந்துட்டு பர்ஷியன் வேர்டு. அதை ரீப்ளேஸ் பண்ணுற சமஸ்கிருத வார்த்தை வந்துட்டு விதி, நியாய. அடுத்து சாக்ரிஃபைஸு, அதோட தமிழ் வேர்டு பார்த்திங்கன்னா தியாகம், பலியிடுறது அப்படின்னு சொல்லுவாங்கள. ஸோ அது வந்து உருது ஹிந்தியில் வந்துட்டு குர்பான்னு. ஸோ இந்த குர்பான் வந்துட்டு அதோட ரூட் வந்து அரபிக்கு, பர்ஷியன் ரெண்டுலேயுமே இருக்காது. அது ரீப்ளேஸ்மெண்ட் சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து யாங்னா. அடுத்து ஃப்ரீடம், தமிழில் வந்துட்டு சுதந்திரம், உருது ஹிந்தியில் வந்துட்டு
அசாத். இதோட ரூட் வேர்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா பர்ஷியன். இது ரூட் வந்து பர்ஷியன். அது சான்ஸ்கிரிட்டில் வந்துட்டு ஆசாத் அப்படின்றாங்க. அகெயின் இந்த ஆசாத் இருக்குல்ல சான்ஸ்கிரிட் வேர்டு, அதோட ரூட் பார்த்திங்கன்னா பர்ஷியன் தான். இங்கிலீஷ் வேர்டு லுக்கு, சைட்டு, தமிழில் வந்து பார்வை. ஸோ அந்த பார்வை வந்து உருது ஹிந்தியில் வந்துட்டு நசர்னுவாங்க. ஸோ அந்த நசர் வந்துட்டு ஒரு பர்ஷியன் வேர்டு. ஸோ இதோட ரீப்ளேஸ்மெண்ட் சான்ஸ்கிரிட் வேர்டு பார்த்திங்கன்னா திருஷ்யா. அடுத்து சைலன்ஸ், தமிழில் அமைதி. உருது ஹிந்தியில் வந்துட்டு காமோஷி. காமோஷி வந்து பர்ஷியன் வேர்டு. அதை ரீப்ளேஸ் பண்ணுற சான்ஸ்கிரிட் வேர்டு வந்து மௌன. அடுத்து வேர்ல்டு, தமிழில் உலகம். உருது ஹிந்தியில் வந்துட்டு துனியா. இது வந்து பேசிக்கலாக அரபிக் வேர்டு. ஸோ இதை ரீப்ளேஸ் பண்ணுற சான்ஸ்கிரிட் வேர்டு பார்த்திங்கன்னா விஸ்வா. ஸோ இது போல் பார்த்திங்கன்னா நிறைய பர்ஷியன், அரபிக் வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஹிந்தியில் வந்துட்டு சான்ஸ்கிரிட் வேர்டாக வந்து உள்ளே புகுத்துறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் ஹிந்தி உருது வந்து ஒரு கலவையான லாங்குவேஜாக இருக்கலாம். பட் அதோட மதர் லாங்குவேஜ் வந்து பிராகிருத்து. ஏற்கனவே நிறையா அயல் மொழிகள் வந்துட்டு அதில் வந்து கலந்துருச்சு. இப்போ ஃபர்தராக வந்து கலக்கிறதுன்னு சொல்கிறத விட சான்ஸ்கிரிட் வேர்டை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண அந்த பிராகித மொழி வந்து டோட்டலாக வந்து மற்ற ரீஜனல் லாங்குவேஜ் அழிகிறது போல் அந்த மொழியும் அழியும். இன்றைக்கி நம்ம பேசுகிற தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, நார்த் இந்தியன் லாங்குவேஜஸில் வந்துட்டு சமஸ்கிருதம் வந்துட்டு எந்தளவுக்கு ஆதிக்கம் செலுத்தியிருக்கோ, அழிச்சிருக்கோ, அதுபோல் ஹிந்தியும் அழியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் என்னோட மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.